Hi, welcome to my channel. நம்ம ப்ளவுஸ்ல எப்படி ஹூக் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ்ல ரெண்டு பக்கத்துல அந்த உள் சைடா மடிச்சு தைச்சிருக்கோம்ல, இந்த பக்கம் தான் ஹூக் தைக்கிறது, வெளி சைடா மடிச்சு தைக்கிறது வந்து லூப் தைக்கிறது. ஹூக் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஹூக் மார்க் பண்றது எப்படின்னா, இந்த எண்ட்லயும் ஒன்று, அது போக இதை ரெண்டா அப்படி மடிச்சு சென்டர் வருதுல, இந்த சென்டரில் ஒன்று, அடுத்தது இதை இப்படி ரெண்டாக மடிங்க, இதை இப்படி மடித்தா சென்டர் வரும்ல, அந்த இடத்துல ஒன்று, திரும்ப இங்கே இந்த சைடு கீழ் சைடு உள்ளது அதே மாதிரி இப்படி மடிங்க, மடித்தா அது சென்டர் பாயிண்ட் வருதுல, இதில் ஒன்று. அந்த மாதிரி இது மாதிரி நல்ல பெரிய ஊசியாக எடுத்துட்டு திரும்ப பாருங்கள், இப்படி ஒன்று விட்டு அடுத்த சைடு ஒரு சின்ன கேப் விட்டு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த சைடை விட்டு இப்படி எடுத்துருக்கேன். இதை நல்லா இப்படி பண்ணிக்கிட்டா ஹோல் விழுந்துடும். அந்த ஹோலில் ஹூக்கு இப்படி திருப்பி வச்சு பின்னாடி ஹூக்கோட பின்னாடி சைடு மேலே தெரியணும், அது இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்துருங்க, மாற்றி. அவ்வளோதான். மேல் சைடு வந்து ஹெம்மிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹூக் தைக்க முடியும். அவ்வளோ இப்போ வச்சா, இப்போ நம்ம பிடிச்சிக்கிட்டு தைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இப்படி வச்சுட்டு நம்ம தைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ரெட்டையாக நூலை போட்டு எடுத்துக்கோங்க, முனையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நம்ம அதில் வச்சு விட்டுருக்குறோம்ல கொக்கி, அதை இதை எப்படி தைக்கிறோம் பார்க்கலாம். நான் வச்ச கொக்கியை சுற்றி அப்படி எடுக்கணும். ஒரு 3 ஸ்டிச் மட்டும் அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த ஊசியோட சுற்றி எடுத்துறேன். அது மாதிரி ஒரு 4 ஸ்டிச்சஸ் கிட்ட அப்படியே சுற்றி போட்டுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே வெளி சைடு இப்படி குத்தி அப்படியே உள் சைடு எடுத்துட்டு ஃபுல்லாக எடுக்கக்கூடாது ஊசியாக, அப்படி வெளி சைடு கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு சுற்றி இழுத்துறேங்க. இதே மாதிரி தான் அடுத்தது அப்படியே சுற்றி ஒரு 4 ஸ்டிச் போடும். கடைசி இது வந்து குத்தி இப்படி எடுத்துட்டு ஒரு சுற்று இல்லாமல் கூட ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றி இழுத்தா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். ஒரு கொக்கிக்குள்ளே தைச்சாச்சு. லூப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, வெளி சைடாக மடித்து தைச்சிருக்கோம்ல, வெளி சைடாக இதில் தான் நம்ம லூப் தைக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். இந்த எண்டில் ஒன்று, இந்த எண்டில் ஒன்று, இதை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு சென்டர் பாருங்கள், சென்டரில் ஒன்று, அதே மாதிரி இந்த சைடு இருந்து அந்த சென்டர் வரையும் மடித்து அதில் உள்ள சென்டரில் ஒன்று, இந்த சைடில் வந்து இந்த சென்டர் வரையும் மடிச்சுக்கிட்டு அதில் உள்ள சென்டரில் ஒன்று, இந்த லூப் தைக்க போகிறோம். இப்படி மடித்து செய்யும்போது நம்மளுக்கு கொக்கியும் இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா கொக்கிக்கும் ஏற்கனவே அது மாதிரி தான் நம்ம பண்ணோம்.
இது கரெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் வச்சு பார்க்கணும் கூட அளவு தேவையில்லை. லூப் எப்படி தைக்கலாம் பார்க்கலாமா? சேம் நான் சொன்ன மாதிரி நாட் போட்டுவாங்க. நாட் போட்டுட்டு கொடுத்து ஒரு அடியிலேருந்து மேலே எடுக்கணும் ஊசியை. எடுத்து கொஞ்சம் கேப்பு கொக்கி போகிற மாதிரி கேப் விட்டு இது மாதிரி 3 தடவை மேலே எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நூலை இப்படி கீழே எடுத்துட்டு பின்னாடி சைடு ஊசியோட பின்னாடி சைடு அதை இப்படி உள்ள விடுங்க. நம்ம தைச்சிருக்கோம்ல அதில் அப்படி அடியில் வழியாக உள்ள விட்டு அப்படியே இடுங்க. இந்த வந்துருச்சு. இப்படி ஒரு நாட்டு விழுந்துடும். இதே மாதிரி நெருக்கமாக அப்படி வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. கீழே இந்த நோட் கீழே இப்படி சுற்றி ரவுண்டு மாதிரி தெரிகிறது இருக்கும். இப்போ இப்படி விட்டு எடுக்கும்போது அது ஒரு நாட்டு விழுந்துடும். நூல் மேலே இப்படி வச்சு செஞ்சிங்கன்னா நாட்டு விழாது. நூலை இப்படி கீழே வச்சுக்கோங்க. இந்த கீழே இப்படி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் தைச்சி விட்டுருக்கோம் அதுக்குள்ளே விட்டு பின்னாடி சைடு இப்படி விட்டு எடுக்கணும். இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரையும் அதே மாதிரி நாட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா? நீட்டாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா? முடிச்சாச்சு. இது எப்படி நாட்டு போடணுன்னா இந்த எண்டை முடிகிற இடத்துல பக்கத்தில் உள்ளே விட்டுருங்க. ஊசியை உள்ளே விட்டு பின்னாடி எடுத்துட்டு அந்த நூலை இருக்குதுல்ல அதை அப்படி லைட்டாக மேல் டாப் மேலே ஃபுல்லாக குத்தக்கூடாது. இந்த நூலை நூலை அப்படி சுற்றி இப்படி உள்ளே விட்டுட்டு ஒரு 2 சுற்று ஊசி அப்படி சுற்றுங்க. சுற்றிட்டு இப்படி எடுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன். நீட்டாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் தைச்சி விட்டுறணும். எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும்போது இதோட பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா லூப் வச்சா ஒருவேளை நம்மளுக்கு லூஸாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கும்.